தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பேசாத பொம்மைகளை பேச வைப்பதுதான் திராவிட இயக்கத்தின் பெருமை என்று கி. வீரமணி தெரிவித்துள்ளார். மறைந்த கலைமாமணி பொம்மலாட்ட கலைஞர் கலைவாணன் பட திறப்பு நிகழ்ச்சி சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி, திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு, ஓவியர் டிராட்ஸ்கி மருது உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். முன்னதாக பொம்மலாட்ட கலைஞர் கலைவாணன் குடும்பத்தினர் சார்பில் பெரியார் உலகத்திற்கு 25,000 ரூபாய் நிதியை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய கி. வீரமணி, திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தை யாராலும் அசைக்க முடியாது என்றும், கலை என்பது மக்களை சீர்திருத்தவும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பயன்பட வேண்டுமே தவிர வெறும் பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு மனிதன் எத்தனை குரல், எத்தனை ஆற்றல், எத்தனை வெறும் பேசுகின்ற பொம்மைகள். பல பேர் பேசாத பொம்மைகளாக இருக்கிறார்கள். ஆனால் பல நேரத்தில் பொம்மைகளே பேச வைத்த ஒரு பெருமை இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. திராவிட பாரம்பரியம் என்பது இருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் விவரம் முடியாதவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். திராவிட பாரம்பரியத்தை யாராலும் அசைத்து விட முடியாது. முன்னதாக பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, சமூக அநீதிகளுக்கு எதிராக கேள்வி கேட்கும் சிந்தனையை உருவாக்கியவர் பெரியார் என்றும், சமூக மாற்றத்திற்கு பகுத்தறிவு அவசியம் என்று தெரிவித்த அவர், கேள்வி கேட்க தயங்காதவர்கள்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவும் கூறினார். இந்த சமூகத்தில் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது, ஜாதி ஏன் முன்வைக்கப்படுகிறது, ஏற்ற ஒரு பிறப்பால் ஒருத்த மேலே கீழே அப்படிங்கிற இந்த மாறுதல்கள்லாம் இந்த சமூகத்தில் எப்படி முன்வைக்கப்படுகிறது, ஆண் பெண் என்ற வித்தியாசங்களை எல்லாம் இந்த சமூகம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமைந்தது மதமும் கடவுளும் தான். எதை கேட்டாலும் கடைசியில் மதம் சொல்லுது, கடவுள் சொல்கிறார். அதை உடைத்தவர், கேள்வி கேட்டவர், தகர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் இந்த சமூகத்தில் மாறுதல்களை கொண்டு வர வேண்டும், சுயமரியாதை கருத்துக்களை கொண்டு வர வேண்டும். இந்த சமூகத்தில் எல்லாரும் சமம் என்று உண்மையிலேயே நம்பக்கூடியவர்கள், எதையும் கேள்வி கேட்க தயங்காதவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்திலே உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.